Hello friends, my name is Sendil. Welcome to our channel English பேச ஆசையா. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஸ்டோரி தாங்க நம்ம கத்துக்க போறோம். ஸோ கதை மூலமா நம்ம இங்கிலீஷ் கத்துக்கும் போது நம்மளோட ப்ரொனன்சியேஷன், அப்புறம் எக்ஸ்பிரஷன், இன்டர்னேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டெவலப் ஆகும். மெயினா நம்மளோட ஸ்பீக்கிங் ஸ்கில் கண்டிப்பா டெவலப் ஆகும். அதனால இந்த ஸ்டோரி மூலமா இங்கிலீஷ் கத்துக்கும் போது நீங்களும் ஆர்வமா எங்களோட சேர்ந்து இங்கிலீஷ்ல அந்த ஸ்டோரி எப்படி சொல்றது அப்படிங்கறத கத்துக்கோங்க. ஸோ கண்டிப்பா வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் போட்டு காட்டுங்க. அவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, த கேப் செல்லர் அண்ட் த மங்கீஸ் அப்படிங்கிற ஒரு கதை. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த கதை. தமிழ்ல தொப்பி விற்பனையாளர் மற்றும் குரங்குகள் அப்படிங்கிற கதை தான். ஓகே, ஸோ அந்த தொப்பி விற்கிறவருக்கும் அந்த குரங்குகளுக்கும் இடையே என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தின கதை தாங்க இது. ஃபர்ஸ்ட் இதை நான் தமிழ்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் இதை இங்கிலீஷ்ல சொல்லித்தரேன். ஒரு காலத்துல கலர் கலரா இருக்கக்கூடிய தொப்பிகளை ஒரு கூடையில வச்சுட்டு தொப்பி விற்பனையாளர் என்ன பண்றாரு அப்படின்னா வித்துட்டு வராரு. ஓகே, ஒவ்வொரு கிராமமா போய் விற்கிறாரு. அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கிறப்போ ரொம்ப வெப்பமான ஒரு மதிய நேரம். அந்த நேரத்துல அவருக்கு நடந்து போறதுனால ரொம்ப டயர்டா இருக்கு. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு பெரிய மரத்துக்கு கீழே நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்யறாரு. அப்படி முடிவு பண்ணிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, அவரோட அந்த தொப்பிகள் நிறைந்த அந்த கூடை இருக்கு பாத்தீங்களா, அந்த பேஸ்கட், ஸோ அதை பக்கத்துல வச்சுட்டு தூங்கிறாரு. கண்ணை திறந்து பார்க்கும் போது ரொம்ப அதிர்ச்சி அவருக்கு. என்னடா கூடையில ஒரு தொப்பி கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுறாரு. அப்படியே மேல பாக்காரு. அப்ப மரத்துல இருக்கக்கூடிய குரங்குகள் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு தொப்பியை போட்டுட்டு உட்கார்ந்துருக்கு. ஓகே, ஏன்னா அவருக்கு தூங்குன மரத்துக்கு மேல நிறைய குரங்குகள் இருந்திருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தொப்பியை போட்டு உட்கார்ந்துருக்கு. இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த தொப்பி விற்கிறவர் யோசிக்கிறாரு, இந்த தொப்பிகள்லாம் எப்படி குரங்கிட்ட இருந்து வாங்குறது அப்படிங்கறத யோசிக்கிறாரு. திடீர்னு அவருக்கு ஒரு சூப்பரான ஐடியா வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரங்கு மனுஷங்க செய்யறதையே ரிப்பீட் பண்ணும் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அவர் என்ன பண்றாருன்னா, இவர் தலையில போட்டிருக்கக்கூடிய அந்த தொப்பியை கழட்டி தூக்கி கீழே போடுறாரு. அதே மாதிரி எல்லா குரங்குகளும் அதோட தலையில இருக்கக்கூடிய தொப்பியை தூக்கி கீழே போட்டுருது. எல்லா தொப்பிகளையும் எடுத்து திரும்ப பேஸ்கெட்ல வச்சுட்டு திரும்ப ஜாலியா விற்கிறது கிளம்பிடுறாரு. இவ்வளவுதாங்க இந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரியோட மாரல் என்ன? புத்திசாலித்தனமான யோசனை பிரச்சனைகளை தீர்க்கும். கிளவர் திங்கிங் கேன் சால்வ் த ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கறதான் இந்த ஸ்டோரியோட அழகான மாரல். இப்போ இந்த ஸ்டோரி நம்ம தமிழ்ல கத்துக்கிட்டோம். இந்த ஸ்டோரிய நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படிங்கறத லைன் பை லைனா பார்க்கலாம். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்களும் எங்களோட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. ஆன்சர் நீங்க சொல்லிட்டே வாங்க. ஓகே, அதே மாதிரி எங்களோட சேர்ந்து ரீட் பண்ணியும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. இட் வில் ஹெல்ப் யூ டு இம்ப்ரூவ் யுவர் இங்கிலீஷ். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு லைன். ஒரு காலத்தில் நிறமுடைய தொப்பிகளை விற்க ஒரு கிராமத்திலிருந்து மற்றொரு கிராமத்திற்கு பயணம் செய்த தொப்பி விற்பனையாளர் ஒருவர் இருந்தார். ஓகே, இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஒன்ஸ் அப்பான் அ டைம். ஒன்ஸ் அப்பான் அ டைம் அப்படின்னா ஒரு காலத்தில். there was a cap seller. cap seller அப்படின்னா தொப்பி விற்கிறவர். கேப்னா தொப்பி, செல்லர்னா விற்பனையாளர். who traveled from village to village selling colorful caps. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒவ்வொரு கிராமத்தோறும் போய் விற்பாரு. அந்த கலர் கலரா இருக்கக்கூடிய தொப்பிகளை விற்பாரு. அதான் அவரோட வேலை. சேர்த்து சொல்லலாமா? once upon a time there was a cap seller who traveled from village to village selling colorful caps. ஒரு வெப்பமான மதியம் நடப்பதனால் அவர் சோர்வடைந்தான். எனவே ஒரு பெரிய மரத்தின் கீழ் ஓய்வு எடுக்க முடிவு செய்தான். அவன் விற்கிறவன் என்ன பண்றான் அப்படின்னா, ரொம்ப மதிய நேரமா இருக்கு, ரொம்ப சோர்வா இருக்கு, ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். அதை எப்படி சொல்லலாம்? ஒன் ஹாட் ஆஃப்டர்நூன். ஒன் ஹாட் ஆஃப்டர்நூன் அப்படின்னா ஒரு வெப்பமான மதிய நேரம். he was tired from walking. நடந்து டயர்ட் ஆயிட்டான், சோர்வாக இருந்தான். he was tired அப்படின்னா அவன் சோர்வாக இருந்தான். from walking நடந்துட்டே இருக்கிறதுனால. so அதனால் he decided அவன் முடிவு செய்தான் to rest ஓய்வெடுப்பதற்கு under a big tree ஒரு பெரிய மரத்துக்கு கீழே ஓய்வெடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். எங்களோட சேர்த்து சொல்லுங்க பார்க்கலாம். one hot afternoon he was tired from walking, so he decided to rest under a big tree. அடுத்து என்னாச்சு?
அவன் தனது தொப்பிகள் நிறைந்த கூடையை அருகில் வைத்துவிட்டு தூங்கிவிட்டான். அது எப்படி சொல்லலாம்? எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க, எப்படி சொல்லுவீங்க? He placed his basket of caps, அந்த தொப்பிகள் நிறைந்த கூடையை அவன் வச்சான் எங்கன்னா beside him. beside him அப்படின்னா அவனுக்கு பக்கத்துல. and fell asleep, தூங்கிவிட்டான். fell asleep அப்படின்னா அவன் தூங்கிவிட்டான். சேர்த்து சொல்லலாமா? He placed his basket of caps beside him and fell asleep. அடுத்து என்னாச்சு? அவன் விழித்த போது கூடை காலியாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தான். அவன் எந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு தொப்பி கூட இல்ல, கூடை வந்து எம்டியா இருக்கு. அதை பார்த்து அப்படியே ஷாக் ஆயிட்டான். அது எப்படி சொல்லலாம்? when he woke up, எப்போ அவன் எந்திரிச்சானோ அப்போ he was shocked, அப்படியே அதிர்ச்சி அடைந்து விட்டான். to see that the basket was empty, அந்த கூடை வந்து எம்டியா இருக்கிறத பார்த்து அவன் அப்படியே அதிர்ச்சி அடைந்து விட்டான். சேர்த்து சொல்லலாமா? when he woke up, he was shocked to see that the basket was empty. அவன் மேலே பார்த்தபோது மரத்தில் பல குரங்குகள் இருந்தன. ஒவ்வொன்றும் அவன் தொப்பிகளில் ஒன்றை அணிந்திருந்தது. எல்லாமே அவனோட தொப்பி ஒன்னு போட்டுட்டு உட்கார்ந்துருக்கு. இது எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. நீங்க லைக் பண்றதன் மூலமா நிறைய பேருக்கு இந்த ஸ்டோரி வந்து ஷேர் ஆகும். He looked up, அவன் மேலே பார்த்தான். and saw many monkeys in the tree, மரத்துல நிறைய குரங்குகள் இருக்கிறத பார்க்கறான். each wearing one of his caps, எல்லாமே ஒவ்வொரு தொப்பியை போட்டு உட்கார்ந்துருக்கு. சேர்த்து சொல்லலாமா? He looked up and saw many monkeys in the tree, each wearing one of his caps. தொப்பி விற்பனையாளர் ஒரு நிமிடம் யோசித்தான். அவன் வந்து ஒரு நிமிஷம் யோசிக்கிறான். அதை எப்படி சொல்லுவீங்க? சின்ன சென்டென்ஸ் தான், எப்படி சொல்லலாம்? The cap seller thought for a moment, அந்த தொப்பி விற்கிறவன் வந்து யோசிக்கிறான். தாட்னா யோசித்தான். for a moment, ஒரு நிமிஷம் யோசிக்கிறான். சேர்த்து சொல்லுங்க. The cap seller thought for a moment. அடுத்து என்னாச்சு? குரங்குகள் மனிதர்களின் செயலை அடிக்கடி பின்பற்றும் என்று அவனுக்கு நினைவுக்கு வந்தது. இது எப்படி சொல்லுவீங்க? He remembered, அவனுக்கு ஞாபகம் வந்தது, that monkeys often copy human actions. human actionsனா வந்து மனிதர்கள் என்னென்ன பண்ணுவாங்களோ அதை குரங்கும் பண்ணும் அப்படிங்கிற யோசனை அவனுக்கு வந்தது. சேர்த்து சொல்லலாமா? He remembered that monkeys often copy human actions. எனவே அவன் தன் தொப்பியை எடுத்து காற்றில் அசைத்து தரையில் போட்டான். அவன் போட்டிருக்கான், ஒரு தொப்பி போட்டிருக்கான். அதை எடுத்து சும்மா அப்படி காத்துல லைட்டா அசைச்சிட்டு கீழே போட்டான், தரையில போட்டான். அதை எப்படி சொல்லுவீங்க? So, அதனால் he took off his own cap, அவனோட ஓன் கேப் அவன் எடுத்தான். waved it in the air, ஓகே, அப்படி காத்துல அசைக்கிறான். வேவ்னா அசைக்கிறது. and threw it, கீழே போட்டான். threw itனா போட்டுட்டான். on the ground, ஓகே, தரையில போட்டான். சேர்த்து சொல்லலாமா? So he took off his own cap, waved it in the air and threw it on the ground. அடுத்து என்னாச்சு? எதிர்பார்த்தபடி எல்லா குரங்குகளும் அவனை பின்பற்றி தங்களின் தொப்பிகளையும் கீழே போட்டன. அது எப்படி சொல்லுவீங்க? As expected, எதிர்பார்த்தபடி all the monkeys, அனைத்து குரங்குகளும் copied him, அப்படியே அவனை பின்பற்றி and threw their caps down too, எல்லா குரங்கும் அந்த அது போட்டிருந்த அந்த தொப்பிகளை கீழே போட்டுருச்சு. சேர்த்து சொல்லலாமா? As expected, all the monkeys copied him and threw their caps down too. கடைசி என்னாச்சு? தொப்பி விற்பனையாளர் விரைவாக எல்லா தொப்பிகளையும் சேகரித்து பாஸ்கெட், அந்த கூடையில் வைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் தனது பயணத்தை தொடர்ந்தான். அது எப்படி சொல்லலாம்? The cap seller quickly collected all the caps. அவன் வந்து வேகமா எல்லா கேப்பையும் எடுக்கிறான்.
put them back in the basket. அது எல்லாத்தையும் திரும்ப கூடைக்குள்ள வச்சிடறான். அவன் கொண்டு வந்த அந்த பேஸ்கெட்குள்ள வச்சிடறான். and happily continued his journey. அவனோட பயணத்தை சந்தோஷமாக தொடர்ந்தான். சேர்த்து சொல்லலாமா? The cap seller quickly collected all the caps, put them back in the basket and happily continued his journey. Moral of the story: புத்திசாலித்தனமான யோசனை பிரச்சனைகளை தீர்க்கும். Clever thinking can solve problems. Clever thinking அப்படின்னா புத்திசாலித்தனமான யோசனை, கேன்னா முடியும், solve problems பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முடியும். Clever thinking can solve problems. வெரி குட், சூப்பரா பிராக்டிஸ் பண்ணீங்க எங்கூட சேர்ந்து. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த மொத்த ஸ்டோரியும் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ரீட் பண்ண போறோம். எக்ஸ்பிரஷனோட நம்ம வாசிக்க போறோம், கரெக்டான ப்ரொனன்சியேஷனோட. நீங்களும் எங்கூட சேர்ந்து சத்தமா ரீட் பண்ணி பிராக்டிஸ் பண்ண போறீங்க. ஆர் யூ ரெடி? The cap seller and the monkeys. Once upon a time, there was a cap seller who traveled from village to village selling colorful caps. One hot afternoon, he was tired from walking, so he decided to rest under a big tree. He placed his basket of caps beside him and fell asleep. When he woke up, he was shocked to see that the basket was empty. He looked up and saw many monkeys in the tree, each wearing one of his caps. The cap seller thought for a moment. He remembered that monkeys often copy human actions. So he took off his own cap, waved it in the air, and threw it on the ground. As expected, all the monkeys copied him and threw their caps down too. The cap seller quickly collected all the caps, put them back in the basket, and happily continued his journey. Moral of the story: clever thinking can solve problems. இவ்வளவுதாங்க இந்த ஸ்டோரி. எப்படி இருந்தது? The cap seller and the monkeys. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க், இந்த ஸ்டோரியை நீங்களாகவே சொல்லி பார்த்து நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லணும். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ஸ்டோரியோட வரக்கூடிய வீடியோஸ்ல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.